சரிங்க சாமி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இவரு நாம செட் பண்ண ஆளுன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஆமா ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமி, நீங்க கோட்டை விட்டுட கூடாது. தேவியோட ஆவிய சூர்யா பாக்குறதுக்கு முன்னாடி கப்புன்னு புடிச்சு பாட்டில் அடிச்சிடணும். சிஸ்டர், கப்புன்னு அடைக்கிறதுக்கு அது என்ன கோழியா? வாய மூடு. நீங்க கவலையே படாதீங்க. அந்த தேவியோட ஆத்மாவை நான் இந்த பாட்டில்ல அடைக்கிறேன். சிஸ்டர், அந்த பாட்டில பாத்தீங்களா? நம்ம வீட்டு ஊறுகாய் பாட்டில் மாதிரியே இருக்கு சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். ஒருவேளை தேவியோட ஆவி வரலன்னு வைங்களேன், நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும் சிஸ்டர். அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம பிளான் தெரிஞ்சு தேவி அம்மா வராம போயிட்டா அப்ப என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜாஸ்மின். அம்மாவை கண்ணுல காட்டுறேன்னு மாறி சூர்யாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. அதனால தேவிய கண்டிப்பா மாறி கூப்பிடுவான். வந்த தேவியோட ஆவி சூர்யா கண்ணுக்கு தெரியறதுக்குள்ள சாமி அவள பாட்டில்ல கப்புன்னு அடைச்சிருவாரு. ஆக மொத்தம் சூர்யாவால தேவிய பார்க்க முடியாது. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இத்தனை நாளா மாறி தேவிய பார்த்தேன் பேசுனேன்னு சொன்னது எல்லாமே போய் மாறிதான் பொய் சொல்லி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சூர்யா கிட்ட சொல்லி மாரிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க போறோம். சூர்யாவை மாரிய வெறுக்க வைக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். ஒரு பக்கம் தேவி ஆவி க்ளோஸ், இன்னொரு பக்கம் மாரியோட கணக்கு க்ளோஸ். சோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். சூப்பர் ஆண்டி, சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிஸ்டர், என்ன சும்மாவா? 6 நம்பியார், 5 அசோகன், 8 PS வீரப்பா, அதோட 15 ரகுவரன். அப்பேற்பட்ட வில்லி. அவங்களோட மொத்த கலவை தான் எங்க சிஸ்டர். போதும். மாரி, ராசாத்தி அக்கா, அம்மா வருவாங்கன்னு ஹஸ்பண்ட் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா நான் தேவி அம்மாவை வரக்கூடாதுன்னு மஞ்சள் குங்குமம் போட்டு நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராசாத்தி அக்கா. தேவி அம்மாவோட நல்லதுக்கு தானே பண்ற, அதனால தப்பு இல்ல மாறி, நீ கவலைப்படாத. அந்த சமயபுரம் மாரியம்மா உனக்கு துணையா இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. என்ன விஷயம்க்கா? சொல்லுங்க. அந்த மந்திரவாதி பூஜை பண்ணும்போது நீ சமயபுரம் அம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்ச தண்ணிய கொண்டு போய் பூஜையில வை. அப்படி வச்சா என்ன ஆகும்க்கா? நீ அம்மனை வேண்டிக்கிட்டு வைக்கிற அந்த மஞ்ச தண்ணியோட சக்திக்கு முன்னாடி அந்த மந்திரவாதியோட சக்தி செல்லுபடி ஆகாது. அந்த ஆளு என்ன மந்திரம் போட்டாலும் தேவி அம்மாவை வர வைக்க முடியாது, பாட்டில்ல அடைக்கவும் முடியாது. சரிக்கா, நான் இப்பவே போய் மஞ்ச தண்ணிய வச்சுட்டு வரேன். மாறி, இப்ப வேண்டாம், பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் வை. சரிக்கா. நானும் உனக்காக சமயபுரம் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன், தைரியமா இரு.
ஹ்ரீம் ஹ்ரீம் வசி வசி. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா வரமாட்டாங்க. உங்களால இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு ஹஸ்பண்ட் சார். சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மாவை இங்க வரவிடாம பாத்துக்கோ. நான் உன்னதாம்மா நம்பி இருக்கேன். அம்மா தாயே, சமயபுரத்து மாரியம்மா, பெத்த மகனை பார்க்க துடிக்கிற ஒரு தாயோட மனசு உனக்கு புரியலையா? என் மேல கருணை காட்டு. மாறி போட்டு இருக்கிற இந்த வேலியை தாண்ட எனக்கு அருள் புரி தாயே. இன்னும் வரலையே. இன்னும் அம்மா வரவே இல்ல. மாரி, சாமியார் என்ன பூஜை பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் தேவியத்தை வரலையே. சூரிய மாமா வேற அம்மா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பண்ண போற இப்போ? ஏன் சீஜா, இவன் ஒரிஜினல் மந்திரத்தை சொல்றானா இல்ல டூப்ளிகேட் மந்திரத்தை சொல்றானா? பூஜை வர முடிய போது. தேவி அம்மா வரல. இனிமே தேவி அம்மாவுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன். பூஜைய முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த ஆத்மா வரலையே. இதுக்கு மேலையும் அந்த ஆத்மாவை வர வைக்க முடியாது. அது வரவும் வராது. மாறி, ஆத்ம பூஜை செஞ்சு
அம்மாவை வர வச்சு என் கண்ணுல காட்டுறேன்னு சொன்னேன்ல, பூஜையும் முடிஞ்சிருச்சு. ஆனா அம்மா வரலையே. என் அம்மா எங்க மாறி? ஏன் வரல? என் மகன் என்ன பாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பக்கத்துல இருந்தோம், என்னால அவன் முன்னாடி போய் நிக்க முடியாம போச்சே. அம்மா தாயே, சமயபுரத்தாலே, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் என் மகனை பாக்கணும். என் மகன் என்ன பாக்கணும். இந்த தடைய விலக்கிட்டு என்ன போக விடுத்தாயே. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகனை பார்க்க விடு. ஒரு தாயோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என் மேல கருணை காட்டுமா. அம்மா தாயே. சூர்யா, கடவுளே, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. என் மகனை என்னால பார்க்க முடியலையே. சூர்யா, என்னடி முழிக்கிற? சூர்யா கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஏண்டி தேவி அக்கா வரல? ஏன் சீச்சா, என் கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல சித்தப்பா. அம்மா சொன்னபடியே வந்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஆண்டி, அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி என்னடா தேவி இருக்காங்கன்னு சொல்றா. உங்க கண்ணுக்கு தேவி தெரியறாங்களா? இல்லையே, என் கண்ணுக்கும் அந்த தேவி தெரியலையே. அத்தை, யார் கண்ணுக்கும் தெரியல. தோ சாமியார் கண்ணுக்கு கூட தெரியல. மாறி போய் சொல்ற மாதிரி தெரியல. மாறி போய் சொல்லித்தான் ஏமாத்துறா. உங்க யார் கண்ணுக்காவது அந்த ஆத்மா தெரியுதா? இல்லையே சாமி. இல்லையே, தெரியல சாமி. இவங்க யார் கண்ணுக்கு தெரியலனா கூட என் கண்ணுக்கு தெரியணுமே. என் கண்ணுக்கும் தெரியலையே. என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. பாருங்க, போட்டோ முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா நிக்கறாங்க பாருங்க. நல்லா பாருங்க ஹஸ்பண்ட் சார், உங்களையே பார்த்துதான் நின்னுட்டு இருக்காங்க. பாருங்க ஹஸ்பண்ட் சார். ஐயோ, தெரியலையே. மாறி, என் கண்ணுக்கு அம்மா தெரியல மாறி. என் அம்மாவை என் கண்ணுல காட்டுறேன்னு சொன்னல, என் அம்மாவை கண்ணுல காட்டு மாறி. என் கண்ணுல காட்டு. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். வேற வழி இல்லாம நான் உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? என் கண்ணுக்கு நீங்க தெரியலையம்மா. மாறி கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்க, என் கண்ணுக்கு தெரியக்கூடாதா? தேவி, ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொண்ணு பரலோகத்துக்கு அனுப்புனப்போ நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேனோ, இப்ப அதே சந்தோஷத்துல நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படாத தானா?
கூடி சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கேன். செத்தும் ஆவியா வந்து எனக்கு எதிரா இருக்கிற உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் அந்த சாமியார நான் வர வச்சிருந்தேன். நீ மட்டும் இன்னைக்கு உன் மகன் சூர்யாவை பார்க்க வந்திருந்த, உன்னை பாட்டில்ல அடைச்சு வச்சு மறுபடியும் உன் கதையை முடிச்சிருப்பேன். கொலகார பாவி, இப்படி ஒரு பிளான் போட்டிருந்தியா? தேவி அம்மாவோட ஆத்மாவை கூட அழிக்க நினைக்கிற உன்னை அழிக்காம விட மாட்டேன்டி. அதுதான் தேவி அம்மாவுக்கு நான் செய்யற நன்றி கடன். உன் மருமக மாறி எப்படியோ என் பிளான தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டா. பொழைச்சு போடி. உன்னை பாட்டில் அடிச்சு வச்சுட்டு மாறி மேல பழிய போட்டு சூர்யா கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிக்கணும்னு நான் திட்டம் போட்டிருந்தேன். ஆனா அது நடக்கல. இருந்தாலும் ஒரு வகையில நான் ஜெயிச்சிட்டேன். அடி பாவி, நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க இப்பவே உன்னை கொலை பண்ணணும்னு ஆத்திராத்திரமா வருது. மாரிய சூர்யா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக உள்ளையார் சுழி போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமே மாரிய சூர்யா கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில துரத்துறேன் பாரு. அப்படி நான் துரத்தல, என் பேரு தாரா இல்ல. உங்க ஆத்மாவை அடைச்சு வைக்க நினைச்ச அந்த கொலகாரி தாராவை நான் பழி வாங்காம விட மாட்டேம்மா. பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கு மேலே உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. என் அம்மாவை என் கண்ணுல காட்டுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அந்த சத்தியம் என்ன ஆச்சு? என் அம்மாவை ஏன் என் கண்ணுல காட்டல? பதில் சொல்ல. அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மாக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் நான்... போதும், நிறுத்து மாறி. இத்தனை நாள் நீ சொன்ன பொய்ய நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பணும்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா விஷயத்துல நான் எப்பவுமே பொய் சொன்னதில்ல. உண்மையா என்ன நடந்துச்சுன்னா... மாறி, எதையும் தெரிஞ்சுக்க நான் விரும்பல. பொய்யோட மொத்த உருவமா இருக்கிற உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வேற எந்த விஷயத்துல நீ பொய் சொல்லி ஏமாத்தி இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா என் அம்மா விஷயத்துல பொய் சொல்லி என்ன இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தல்ல, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாத. தயவு செஞ்சு என் எதிரில நிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்கிருந்து போ. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என் முன்னாடி நிக்காத. வெளியே போ. சங்கரபாண்டி, நீ போய் அந்த சாமியாரை பார்த்து பேசு. என்னத்த பேசுறது சிஸ்டர்? தேவி ஆவிய பாட்டில் அடக்கி வைக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேளுங்க அங்கிள். அம்மா, அம்மா, இவன் இங்க வரான். அம்மா, என்னப்பா, என்ன ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு? பூஜைக்கு வந்த அந்த சாமியார் நல்லவன் இல்லம்மா. அவன் ஒரு தப்பான ஆளு. சூர்யா, நீ என்னப்பா சொல்ற? அம்மா, அந்த சாமியார் ஆத்ம பூஜை நடத்த வரலமா. தேவி அம்மா ஆத்மாவை
அந்த பாட்டில்ல அடைக்க வந்திருக்கான். அந்த சாமியார் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுதான் மாரி தேவி அம்மாவை வரவிடாம காப்பாத்திருக்கா. மாரி மேல எந்த தப்பும் இல்ல. சுத்தம். அந்த சாமியார நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே அவன் இடத்துக்கு போய் அவனை அடிச்சு உதைச்சு அவனை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஐயோ, அப்புறம் இருக்கா உங்களுக்கு? போச்சு சிஸ்டர், போச்சு. பசமா நாம மாட்டிக்கிட்டோம். மாப்பிள சூர்யா அந்த மந்திரவாதிய போட்டு பின்னு பின்ன போறான். அந்த ஆள் அடிதாங்க முடியாம உண்மையெல்லாம் சொல்ல போறான். நம்ம கதி அதோ கதி கூட்டோட கைலாசம் தான். சங்கரபாண்டி, நீ சீக்கிரம் போய் சாமியார பார்த்து எப்படியாவது சூர்யா கிட்ட உண்மைய சொல்ல விடாம அவரை தடுத்து நிறுத்து. சீக்கிரமா போ. நான் என்ன பண்ண போறேன் சிஸ்டர்? என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு ஒண்ணு. சாமியா, வாயா வெளியே. யாரா இருக்கும்? எங்கேயா இருக்க? வாயா வெளியே. வாயான்ற. யோ, ஆட்டோ காசு குடியா. இவனும் உஷாரா தான் இருக்கிறான். அண்ணே சாரி அண்ணே. மாப்பிள்ளை நேரம் மந்திரவாதிக்கு மந்திரம் போட்டிருப்பானோ தெரியலையே. என்ன இவ்வளவு கோபமா வந்திருக்கா? என்ன விஷயம்னு தெரியலையே. வாங்க தம்பி, என்ன என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் அம்மாவோட ஆத்மாவை பாட்டில் அடைக்க பார்த்திருப்ப. ஆஹா, மாப்பிள்ள கரெக்டா டாபிக் வந்துட்டானே. உன்ன ஐயோ, போச்சு போச்சு. எவ்வளவு தைரியம்! ஐயோ, அடி பண்ணி இடி மாதிரில இறங்குது. மாப்பிள்ள அடி அடின்னு அடிக்கிறான். அடிக்காதீங்க, முடியல தம்பி. தம்பி தம்பி போச்சு. மாப்பிள்ள மந்திரவாதியை இந்த குமுறானே. மந்திரவாதி தாங்க முடியாம உண்மையெல்லாம் உளர போறோம். கன்ஃபார்மா நம்ம ஜோலி முடிய போகுது. தம்பி தம்பி அடிக்காதீங்க தம்பி, அடிக்காதீங்க அடிக்காதீங்க தம்பி. தம்பி தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சரியா தான் புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். நீ ஒரு தப்பான ஆளு. என் அம்மாவோட ஆத்மாவை புடிச்சு பாட்டில் அடைக்க தானே என் வீட்டுக்கு வந்த. உண்மையை சொல்ல. உன்னை வீட்டுக்கு வர சொன்னது யாரு? யாரு சொல்லி என் வீட்டுக்கு வந்த? உண்மையை சொல்ல. தக்கிருவானோ? அப்படி எல்லாம் இல்ல தம்பி. நான் சொல்றத நம்புங்க. நான் ஆத்ம பூஜை நடத்துறதுக்காகத்தான் வந்தேன். இல்ல, நீ ஆத்ம பூஜை பண்ண வரல. என் அம்மாவோட ஆவியை புடிச்சு அடைக்க தானே வந்த. யாரு உன்னை வர வச்சது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு தம்பி, அடிக்காதீங்க தம்பி. இதுக்கு மேல என்னால அடி தாங்க முடியாது. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, உண்மையை சொல்லு. யாரு உன்னை வர சொன்னது? ஏய், சொல்றோம். பாத்து போங்க சாமி, பாத்து போங்க. நல்லா வீங்கி இருக்குது. அடி பலம் தான் போல இருக்குது. உள்காயமா இருக்கும் போல இருக்கு. சாமி, எங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. இதுக்காக நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நான் சிஸ்டர் சொல்லி ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த நல்ல விஷயத்த சிஸ்டருக்கு போன் பண்ணி சொல்றேன். எது? நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க. நீங்க அடி வாங்கினது இல்ல, எங்களை காப்பாத்துறீங்கல்ல, அதத்தான் நல்ல விஷயம்னு சொல்றேன். யார் ஆண்டி? சங்கரபாண்டி அங்கிளா? ஆமா, சங்கரபாண்டி தான். அத்தை, அட்டன் பண்ணி பேசுங்க அத்தை. சூர்யா மாமா கிட்ட அந்த சாமியார் எல்லா உண்மையும் சொல்லிருக்க போறாரு அத்தை. ஹலோ ஹலோ சிஸ்டர், கிரேட் எஸ்கேப் சிஸ்டர். நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். என்ன முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாப்பிள்ள சூர்யா கிட்ட சாமியார் நம்மள பத்தி எதுவுமே போட்டு கொடுக்கல. உண்மையை சொல்ல விடாம நான் தான் சாமர்த்தியமா தடுத்துட்டேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிஸ்டர். நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா சாமியாருக்கு ஒத்தனை கொடுக்கறதுக்கு மருந்தை மட்டும் அனுப்புங்க சிஸ்டர்.
எங்க போன காரியத்தை முடிக்காம எப்பவும் போல கோட்டை விட்டுட்டு வந்துருவியோன்னு நான் டென்ஷன்லயே இருந்தேன். நல்ல வேளை நீ நல்ல தகவலை தான் சொல்லிருக்க. நல்லது, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. சரிங்க சிஸ்டர். சுவாமிஜி, சிஸ்டர் எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சுவாமிஜி. வரட்டுமா? இத வச்சு சிஸ்டர் ஒரு மீட்டர் போட்டுருக்கோம். என்னாச்சு ஆண்டி? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ப்ராப்ளம் எதுவும் இல்ல ஜாஸ்மின். சாமியார் சூர்யா கிட்ட நம்மள பத்தி எதுவுமே சொல்லலையாம். சங்கரபாண்டி சாமர்த்தியமா தடுத்துட்டான். அப்பா, இப்பதான் அத்தை நிம்மதியா மூச்சு விட முடியுது. சூர்யா கிட்ட அந்த சாமியார பத்தி யாரு போட்டு கொடுத்திருப்பா? இது யாரோட வேலையா இருக்கும்? அத்தை, எல்லாம் அந்த லூச ஹாசினி வேலையா தான் இருக்கும். அவளை விட்டா இங்க யாரு இருக்கா? சாமியார பத்தி சூர்யா கிட்ட போட்டு கொடுத்த ஹாசினி நல்ல வேளை என்ன பத்தி போட்டு கொடுக்கல. சாமியாரும் நம்மள காட்டி கொடுக்கல. அது வரைக்கும் நிம்மதி. அத்தை, உங்களை பத்தி என்ன சொன்னாலும் சூர்யா மாமா நம்ப மாட்டாருன்னு அந்த லூசுக்கு தெரியும் அத்தை. அதான் சொல்லாம விட்டுருக்கான். என்ன இது? யாரையுமே காணோம். தேவி முகத்தை பார்த்த மாதிரி இருந்ததே. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இது பிரம்மல இல்ல, இது நிஜம்தான். பிரம்மா இல்ல, நிஜம்தான். என்ன வயத்துல பேச முடியலையா? என்ன நீ எதிர்பார்க்கல? நீ 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 எதுக்கு இப்ப வந்திருக்க? என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு மல்லிகைப்பூல விஷத்தை வச்சு என்ன கொலை பண்ண. அதுக்கப்புறம் என் புருஷனை கத்தியால குத்தி கொலை பண்ண. அப்பெல்லாம் வராதன்னா இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு பாக்குறியா? உன்னால என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். இப்போ என் துர்கா அவங்க பெரியம்மா கிட்ட பத்திரமா இருக்கா. உன்னால என் குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாதுடி. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இப்ப அந்த கேடு கிட்ட தாரா கூட சேர்ந்துக்கிட்டு மாரியோட வாழ்க்கைய நாசம் பண்ணலான்னு பாக்குறியா? மாரிக்கு துணையா நான் இருக்கேன். நீ நினைக்கிற எதுவுமே இனி நடக்காது. நடக்கவும் விட மாட்டா இந்த ராசாத்தி. என்ன எதுவும் பண்ணாத. வேண்டாம், நில்றே. உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சதே தப்புடி. உன் கதையை அப்பவே முடிச்சிருந்தா மாரிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்ன மாதிரி மாறி மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுற நீ இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன். வேண்டாம் ரசத்தி, என்ன விட்டுடு. நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன். இங்க இருந்து போய் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கலான்னு பாக்குறியா?